வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி மீனில் ஒரு சூப்பரான ஐட்டம் நம்ம செய்யலாம். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான மீன் பொளிச்சது அப்படின்னு செய்வாங்க. கிட்டத்தட்ட அதே மெத்தட், ஆனால் அதோட மசாலா மட்டும் நம்ம கொஞ்சம் சவுத் இண்டியன் ஸ்டைலில், அதாவது தமிழ்நாடு ஸ்டைல் மசாலாவில் வச்சு செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பார் சாதம் வச்சுட்டு இந்த ஃபிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்குது. குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ நான் இன்றைக்கி பாம்ஃப்ரெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, வவ்வால் மீன். அந்த மீனில் முழு மீனாக எடுக்கணும். அப்படி இல்லைன்னா பெரிய ஸ்லைஸ் அந்த மாதிரி இருக்கணும். நம்ம கை அகலத்துக்கு ஒரு துண்டாக இருக்கிற மீன். உங்களுக்கு பிடிச்ச மீன் எது வேணாலும், அதாவது நம்ம உள்ளங்கை சைஸ்க்காவது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது செய்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வஞ்சிரம் மீன், வவல் மீன், சீலா மீன், இந்த மாதிரி எதெல்லாம் ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்லைஸாக வர்ற மீனில் நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் 2 முழு வவ்வால் மீனில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், நம்மளுடைய குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாம் கலந்த தூள் இருக்கும் இல்லையா, அது, உப்பு, கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த மீனில் ஃபுல்லாக நல்லா எல்லா பக்கமும், உள் பக்கம் வெளி பக்கம் எல்லாம் படுற மாதிரி நம்ம மசாலா போட்டு ஒரு மினிமம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. ரொம்ப முக்கியம், முழு மீனாக ஸ்லைஸாக இருந்தால் தேவையில்லை. இந்த மாதிரி முழு மீனாக இருந்தால் இந்த மாதிரி கேஷஸ், அதாவது அங்கங்கே மீனை 2-3 இடத்துல இப்படி கீறி விட்டிங்கன்னா மசாலா நல்லா உள்ளே பிடிச்சிருக்கும், உப்பு நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். ஸோ இது ஒரு மணி நேரமாவது நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் வச்சு மீனை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபிஷ் ஃப்ரை செய்கிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ மீடியம், நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக நம்ம ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன பண்ணலாம், நல்ல வாழை இலை, நல்ல பெருசான வாழை இலை எடுத்துக்கோங்க. அதை லேசாக அந்த தணல் மேலே இப்படியே லைட்டாக காட்டினீங்கன்னா அந்த இலை நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வச்சு மடிக்கும் போது இலை உடஞ்சி போகிறதோ இல்லை கிழிஞ்சி போகிறதோ ஆகாது. அப்போ நம்ம ஈஸியாக அதை மடிக்கலாம். அதுக்காக இந்த தணல் மேலே, அதுக்குன்னு இலை எரிஞ்சு போயிடக்கூடாது. அப்படியே லைட்டாக அந்த சூடில் இப்படி எல்லா சைடும் அப்படி காட்டிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப இலகுவாகிடும் அந்த இலை. அப்படி எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ ஒரு மசாலா செய்கிறதுக்கு பேன் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5-6 பல் பூண்டு. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வதக்க போகிறோம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகி வந்தோன்னே இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், இது 3 மட்டும்தான் நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ தாளிக்க போட்டாச்சு. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஒரு 10 பல் பூண்டு இடிச்சும் போடலாம், இல்லை இந்த மாதிரி நீளமாக ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணியும் நீங்கள் போடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, அந்த தக்காளி கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து வதக்கும் போது தக்காளியும் நல்லா உங்களுக்கு குழஞ்சி வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். நம்ம குழம்பு மிளகாய்த்தூளில் எல்லாமே கலந்துருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய்ப்பால், கொஞ்சம் திக்கான தேங்காய்ப்பால் ஒரு 1/2 கப் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு மசாலா வந்துடும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில், 5 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வைங்க. அப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் இல்லாமல் இருக்கும். நல்ல இந்த நம்ம ஊற்றின தேங்காய் பாலோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கி அந்த மசாலா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அட்டகாசமாக வந்துடுச்சு. இப்போ இதை மசாலா நமக்கு ரெடி. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கூட கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலாவும் ரெடி, ஃபிஷ்ஷும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம். இலையை லேசாக தணலில் சூடும் பண்ணிட்டோம். இப்போ மசாலாவை முதல்ல ஒரு லேயர், கீழே ஒரு லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வறுத்த மீன் எடுத்து வைக்கலாம். ஸோ கீழ்ப்பக்கமும் மசாலா இருக்கும், மேல் பக்கமும் மசாலா இருக்கும். இப்போ மேலவும் இந்த மீன் மேலே ஃபுல்லாக அந்த மசாலா போட்டு அப்படியே மூடிடலாம், கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக மேலே தூவணும். ஸோ நல்ல வாசனையாக இருக்கும். நார்மலாக நம்ம ஃபிஷ் ஃப்ரை வெறும் ஃப்ரையாக தான் சாப்பிட்ருப்போம். இது இந்த மசாலா டேஸ்ட்டோடு சாப்பிடும்போது இன்னும் ரொம்பவே அருமையாக இருக்கும்.
நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. இப்போ நல்ல பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி அப்படியே கொஞ்சம் தூவிட்டு இந்த இலையை அப்படியே 4 பக்கமும் சேர்த்து நம்ம பொட்டலம் மாதிரி அப்படியே மடிச்சிடலாம். நம்ம நல்லா சூடு பண்ணி வச்சுட்டதுனால இந்த இலையை அப்படியே மடக்கலாம். மடக்கி எந்த பக்கம் நீங்கள் இப்படி மடக்கி பொட்டலம் மாதிரி கட்டினாலும் அது கிழியாமல் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த வாழை நாரை வச்சு நல்லா டைட்டாக ஒரு பொட்டலம் மாதிரி கட்டிக்கிங்க. கட்டிட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் பழைய தோசைக்கல் எது இருக்கோ அந்த கல் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் நேரம் அந்த கல் அப்படியே இருக்கணும். திரும்ப இதில் நீங்கள் தோசை ஊற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பழைய தோசைக்கல் எடுத்து வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா சூடானோடனே அந்த கல்லில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. ஊற்றிட்டு நம்மளுடைய பொட்டலத்தை தூக்கி அப்படியே மேலே வைங்க. மேலே வச்சு லேசாக நல்லா தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா அப்படி குப்புன்னு ஒரு பக்கம் அந்த புகை கிளம்பும். அப்படியே ஒரு இட்லி பானை மூடி மாதிரி இருந்துச்சுன்னா வச்சு மூடி மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. இந்த வாழை எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸோ ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது இன்னொரு பக்கம் மறுபடியும் அந்த பக்கம் திருப்பி விடணும். கரெக்டாக இந்த பக்கம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம், அந்த சைடு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டுங்க. மறுபடியும் மூடி வச்சிடணும். ஏன்னா அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் நல்லா அந்த மீனுக்குள்ளேயும் இறங்கும். இந்த மசாலாவோட ஃப்ளேவரும் நல்ல மீனுக்குள்ளே இறங்கும். அதாவது இந்த இலையே அப்படியே ரோஸ்ட் ஆகிடணும். இப்போ ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகிடுச்சு, அதனால் இதை அப்படியே திருப்பி மறுபக்கம் திருப்பிட்டு மறுபடியும் லேசாக தண்ணி தெளித்து விட்டு மூடி வச்சுடுங்க. இது ஒரு ஸ்டீமிங் மெத்தட் தான், ஒரு டபுள் ஸ்டீமிங் மெத்தட் மாதிரி. ஸோ கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா ரோஸ்ட் ஆகிருக்கும். அந்த இலையெல்லாம் ரோஸ்ட் ஆகிருக்கும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே எடுத்துட்டு அந்த மேலே இருக்க நம்ம கட்டின அந்த நார் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படி ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கமகமன் வாசனையோட அட்டகாசமாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சூப்பரான ஃபிஷ் பொளிச்சது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் நான் சந்திக்கிறேன். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.